அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தேன பத்தி பார்க்க போறோம். தேன் பார்த்தீங்கன்னா, அற்புதமான மருந்துங்க. குடல் புண்ணா இருக்கட்டும், அல்சரு, அஜீரண கோளாறு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேன் மிகச்சிறந்த மருந்து. மருந்துக்கு நம்ம தேன தான் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, நம்ம சிறு குழந்தைகளுக்கு தேன் குடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. அப்பேற்பட்ட தேன் நம்ம கடையில வாங்குறது பார்த்தீங்கன்னா, அது ஒரிஜினல் தேனே இல்லங்க. நீ என்ன சொல்ற? நம்ம ஒரிஜினல் தேனா இருந்தா ஆக்சுவலி காடுகள்லயும், மலைகள்லயும் எடுத்துட்டு வர்ற தேனுடைய அமிர்தம் தேனா கன்வெர்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம குவாலிட்டியாவும் நல்லாவும் இருக்கு. ஏன்டா நம்ம புரோட்டீன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல்ஸாவே கிடைக்கும். நம்ம இந்த தேன் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா, அவங்க தேநீரை ஏமாத்தி சுகரை தான் அதிகமா கொட்டி தேனை சாப்பிட வைப்பாங்க. அதனால இந்த பெட்டி தேன்லேருந்து வர்ற தேன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, சுகர் கன்டென்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தேனை பார்த்தீங்கன்னா மலைகள்லயும் கொம்பு தேனும் அதிகமா நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். குவாலிட்டியாவும் இருக்கு, நம்மகிட்ட பெஸ்ட்டாவும் இருக்கு, நேச்சுரலாவே எடுக்கிறோம். இதை நீங்க அரிய வகை தேன்னா கொம்பு தேன் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் வேணும்டா 250 கிராம் வாங்கி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பல்க் ஆர்டர் வேணாலும் 30 கேஜி 20 கேஜி கேட்டாலும் நம்ம கிட்ட கிடைக்கும்.